தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இப்ப பார்த்தா குட்டி குழந்தையா மாறிடுறாங்கல்ல. இவ்வளவுதான் வாழ்க்கையா? அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது சீரியஸா சொல்லணும்னா. ஏன்னா, பெரிய இமயம் அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்கு ஒரு டைரக்டர். பாரதி ராஜா. இயக்குனர் இமயம். அவர மாதிரி படம் எடுத்துற முடியாதுன்னு இத்தனை பேச்சுக்கள கேட்ட மனுஷன், எல்லார் பேச்சையும் வயதானதுக்கு அப்புறமா குழந்தை மாரி கேட்கிறாரு. கையெடுத்து கும்பிடுறாரு. ஆனாலும் அந்த கை ஆட்டிட்யூடு டைரக்டர் தான்டா. என்னதான் சிங்கத்துக்கு வந்து லைட்டா சீக்கு வந்தாலும் அது சிங்கம். அதோட கர்ஜனை மாறாதுன்ற மாதிரி தான். ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் அவருடையது வருது. ராதிகா மேம் வந்துட்டு தாய் கிழவி படத்துல இருக்க காட்சிகளை அவருக்கு போட்டு காட்டிட்டு உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கினது ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடி சிகிச்சைக்கு கிடைச்சிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்களும் சிநேகன் அவர்களும் அவங்க துணைவியாரும் போய் பார்த்து பேசும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நினைப்பாங்களோ இல்லையோ, உங்களை மாதிரி ஒரு பர்சன் வேணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களை சொல்லி திருஷ்டி சுத்தி போட்டு கொஞ்சி ஒரு குழந்தை பேசுற மாதிரி அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ரசிச்சு அந்த ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சீரியஸா மனுஷங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளோ கௌரவமானவங்களா இருக்கட்டும், எவ்வளோ கெட்டவங்களா இருக்கட்டும், எவ்வளோ மோசமானவங்களா இருக்கட்டும், அந்த கடைசி காலம்ன்றது ரொம்ப கொடியது. அந்த ஒரு கடைசி காலத்துக்காக தான் எல்லாமே பண்றாங்க. அந்த கடைசி காலத்துக்குள்ள யார் யாரையோ அழ வச்சுறாங்க, யார் யார்கிட்டயோ போயிட்டு அழுறாங்க, யார் யாரையோ ஏமாத்துறாங்க, யார் யார்கிட்டயும் ஏமாறுறாங்க. எல்லாமே நடக்குதுல்ல. அதே மாதிரி இந்த உலகத்தையே தன்னோட சினிமா நாலேஜ்னால சுத்தி கையில பிடிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய மகன் இறப்பு ஏற்படுது. அந்த கவலை உடம்ப உருக்குது. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாம போக, கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே போகும்போது குடும்ப உறுப்பினர்களை விட்டு பிரிஞ்சு தனிமையில இருக்காரு. சொல்ல போனோம்னா அவருடைய இறப்புக்கு பாரதி ராஜா அவங்க மனைவியே லேட்டா வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி வேதனையா தாங்க இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.